ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எடுக்கிறது வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 9ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் சோபக்கிரத ஆண்டு 10வது மாதமான தை மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சுக்கிரவார வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷலான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதத்தில் அமாவாசையானது வருது. அமாவாசை மாதந்தோறும் வரும், அதில் என்ன நாளை நாள் வருவது மட்டும் ஸ்பெஷல்னு நீங்கள் கேட்கலாம். அமாவாசை மாதந்தோறும் வரும், ஆனால் மொத்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மட்டும் ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக சொல்லப்படுது. அது ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று புரட்டாசி அமாவாசை. இதில் நாளை நாள் வரக்கூடியது தை அமாவாசை. இந்த அமாவாசைகளுக்கு சிறப்பு என்னன்னா, புரட்டாசி அமாவாசையப்போ முன்னோர்கள் அவங்களுடைய லோகத்திலிருந்து நம்மளுடைய வீடு தேடி வந்திருப்பாங்க. அப்படி வீடு தேடி வந்தவங்க திரும்ப போகிறது என்னைக்குன்னா தை அமாவாசை அன்னைக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரியான அமாவாசைகள் இது சிறப்பு என்று சொல்லப்படுது. அதாவது இந்த 3 அமாவாசை மட்டும் சிறப்பு என்று சொல்லப்படுது. இதில் நாளை நாள் தை அமாவாசை பல ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் சுக்கிர அந்த கிழமையில் வருது. அதாவது சுக்கிரனுக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் தை அமாவாசை வருது. இந்த அமாவாசை ரொம்பவே அபூர்வமான அமாவாசை என்று சொல்லப்படுது. ஆல்ரெடி நம்ம சேனலில் தை அமாவாசையுடைய சிறப்பு வரலாறு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, தை அமாவாசையில் 12/12 அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய பரிகாரம். அது என்ன 12/12 அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இது ஒரு புதுமையான பரிகாரம். இந்த பரிகாரம் நீங்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சு இதை நீங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதெல்லாம் என்னங்கிறத இப்போ டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பல நாள் கஷ்டத்தை கூட ஒரு நாளில் போக்குவதற்கு நமக்கு சில அரிதான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் நாளை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமாங்க, நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு அற்புதமான நாளுங்க. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது தை மாதத்தில் வந்திருக்கு. ஸோ இந்த தை அமாவாசை என்று பின் சொல்லக்கூடிய, அதாவது இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் பின்பற்றினால் உங்கள் பல நாள் பண கஷ்டம், பல நாள் மன கஷ்டம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருங்கஷ்டம் உடனே தீரும். நாளை தினம் அவசியம் நாம் செய்ய வேண்டிய அந்த பரிகாரங்கள் என்னங்கிறத ஒவ்வொன்றாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெளிவாக நோட் பண்ணுங்கள். தெளிவாக நோட் பண்ணதை கண்டிப்பாக இந்த அமாவாசையில் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல நாளைய இந்த அமாவாசையில் எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வர அமாவாசை இருக்குது என்பதை பார்த்துடலாம். நாளை தினம் வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த அமாவாசை திதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதன்கிழமை காலையில் 4:44 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுக்கவே அமாவாசை திதி தான். முதல்ல பண கஷ்டம் தீர பரிகாரத்தை பார்த்து விடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மித்த தை அமாவாசையுடைய சிறப்புகளை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம். நாளை தினம் அமாவாசை அன்று சரியாக மதியம் 12 மணி அளவில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். தெளிவாக டைமை நோட் பண்ணிக்கோங்க. 12 என்ற நேரத்தில் தான் நீங்கள் பரிகாரம் செய்யணும். அந்த நேரத்தில் நீங்கள் பரிகாரம் செய்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க. 12 நிமிடம் ஆனதும் சரியாக அந்த நேரத்தில் உங்களுடைய சமையலறைக்கு போய் 3 லவங்கம், 3 ஏலக்காய், முழுசாக இருக்கக்கூடிய ஒரு அன்னாச்சிப்பூ, இந்த 3ஐயும் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கிட்ட இந்த 3 பொருட்களையும் ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் பவுலில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் உள்ளங்கைகளில் அதை வைத்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. அதுக்கப்புறம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டு வீட்டில் பணவரவு பெருக வேண்டும், கடன் சுமை குறைய வேண்டும் என்று நினைத்து இந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே கொண்டு போய் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல திறந்தபடி வைத்து விடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 12 நிமிடம் ஆனதும் சரியாக உங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. 3 லவங்கம், 3 ஏலக்காய், முழுசாக ஒரு அன்னாசிப்பூ, இதை 3ஐயும் எடுத்துக்கிட்ட இதை ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் பவுலில் போட்டுறீங்க. போட்டதை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக்கிறீங்க. உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மனதார பிரார்த்தனை செய்து வீட்டில் இருக்கக்கூடிய பண வரவு பெருகணும், கடன் சுமை குறையணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி அந்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே கொண்டு போய் எதையுமே பண்ணாமல்
திறந்தபடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் வைத்து விடணும். ஸோ இந்த பரிகாரம் தான் வந்து நீங்கள் நாளை நாள் செய்யணும். 12 மணிக்கு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் வந்து உங்கள் வாழ்க்கையவே வந்து புரட்டி போடுற அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்கூட்டியே ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் 3 பொருட்களை போட்டு வைத்தாலும் சரி, இல்லை 12 மணி அடித்தவுடன் இதை கொண்டு வந்து நீங்கள் இது பண்ணாலும் சரி. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ ஆல்ரெடி போட்டு வைத்துட்டிங்கன்னா 12 மணி அடித்தவுடன் இதை கொண்டு போய் பீரோவில் வைத்து விடுங்க. மதியம் 12 மணிக்கு வேலையில் இருப்பவர்கள் இதை வந்து நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களால வந்து செய்திட முடியும். வேலைக்கு போகிறவங்களால எப்படி 12 மணிக்கு செய்ய முடியும்? அதனால் வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் இரவு 12 மணி அளவில் செய்யலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை தொடங்கக்கூடிய தை அமாவாசை வந்து சனிக்கிழமை வரைக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் 12 மணி இரவு நேரத்தில் இதை செய்யலாம். ஸோ செய்துட்டு நீங்கள் தூங்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த பரிகாரம் எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்கிற மாதிரியான ஒரு பரிகாரம் தான். கண்டிப்பாக ஒவ்வொரு ராசினருமே இதை வந்து செய்யலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய டென்ஷனான வாழ்க்கை உங்களுக்கு ஓடிட்டுருக்கு. இந்த டென்ஷனான வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அதிகமாகுதோ போகுதோ தவிர கம்மியாகிறது கிடையாது. இப்படி அதிகமாகிட்டே போனால் வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக மாறும். இந்த மாதிரி வெறுப்பாகக்கூடிய டைமில் தான் நாம் ரொம்ப பொறுமையோடு இருக்கணும். இப்போலாம் இந்த பரிகாரம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நாம் தொடர்ந்து செய்தாலே நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லபடியாக மாறும். இந்த 12 மணி அளவுங்கிறது நாளைய தை அமாவாசைக்கு ரொம்ப உகந்த நேரமாக சொல்லப்படுது. அதனால தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு மெனக்கட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இந்த பரிகாரத்தை அனைவருமே செய்துடுங்க. அனைத்து ராசினருமே செய்து வாழ்க்கையில் முன்னேறுங்க. இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அடுத்ததாக ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்து முடித்துவிட்டு உடனடியாக ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காகிதத்தில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதல் வந்து எதுவாக இருக்கோ அதை 12 முறை எழுதுங்க. பச்சை நிற பேனாவில் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்திற்கு இப்போ கடன் சுமை தீர வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும், இந்த மாதிரி என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை 12 முறை அந்த வெள்ளை பேப்பரில் எழுதுங்க. எழுதக்கூடிய அந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளையாக தான் இருக்கணும். எழுதக்கூடிய பேனா வந்து பச்சை நிறமாக இருக்கணும். அந்த மாதிரி எழுதி கொள்ளுங்க. ஸோ நல்ல கணவன் அமைய வேண்டும், நல்ல மனைவி அமைய வேண்டும், இந்த மாதிரி கூட எழுதி கொள்ளலாம். இல்லை மேல் படிப்புக்கு வெளிநாடு செல்ல வேண்டும், கணவன் மனைவி பிரச்சனை எங்களுக்கு தீர வேண்டும், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை சரியாக கூட அந்த பிரச்சனையை அந்த காகிதத்தில் 12 முறை எழுத வேண்டும். இதை நீங்கள் எழுதும் போது கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ளே உங்களோட பிரச்சனை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைய ஆரம்பிக்கும். நாளைக்கு இந்த விஷயம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த ஒரு வாரத்திற்குள்ளே கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வேண்டக்கூடியது நடக்கணும் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். அப்படி சில தேவைகள் நம்ம மனதில் இருக்குள்ள அந்த தேவையை ஒரு வெள்ளை காகிதத்தில் நாளை மதியம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் 12 மணி அளவில் உட்கார்ந்து 12 முறை உங்களுடைய குறிக்கோள்களை எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க. ஸோ 12க்கு அதை செய்துட்டு அதுக்கு அடுத்ததாக இதை வந்து செய்யுங்க. ஸோ ரெண்டுமே வந்து அட்டன் டைமில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் அதை ரெடி பண்ணி 12க்கு பீரோவில் வச்சுட்டு சரியாக 12க்கு இதை எழுத ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எழுதி வைத்த இந்த குறிக்கோள் அடுத்த அமாவாசைக்குள் நிச்சயம் நடக்கும் என்பது நம்பிக்கை. அந்த குறிக்கோள் உங்களுக்கு நிறைவேறினால் நிறைவேறிவிட்டாலும் சரி அடுத்த அமாவாசையில் இந்த பேப்பரை எடுத்து நெருப்பில் கொளுத்தி அந்த சாம்பலை காற்றோட காற்றாக கலக்க விட்டு கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. பரிகாரம் பலிக்குமா என்று சோதிப்பதற்காக நடக்காத ஒரு விஷயத்தை இந்த பேப்பரில் எழுதக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். நம்ம தகுதிக்கு மீறிய விஷயங்களை இந்த பேப்பரில் எழுதக்கூடாது. அப்படி ஏதாவது சோதனை செய்து இந்த நல்ல நாளை தவிர விட்டுறாதீங்க. நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை என்று, நம்ம வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியம் என்று அந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த அமாவாசையில் நாளை நாள் எழுதுங்க. சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் வேண்டுதல் இருக்கும். வியாபாரம், வேலை, பதவி உயர்வு, சம்பள உயர்வு என்று கூட அதை குறிப்பிட்டு நீங்கள் அந்த காகிதத்தில் எழுதலாம். நிச்சயம் அந்த நாளை நல்லது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சில நாட்களில் உங்களுக்கு நடக்கும். பிரபஞ்ச சக்தி ஒன்று சேர்ந்து இந்த பூமிக்கு வரக்கூடிய அதிசய நாள் தான் தை அமாவாசை.
இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது இருக்காது. அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து இப்போ முடிக்கிறேன். நம்பிக்கை இருந்ததுன்னா நாளை நாள் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் நாளை நாள் இந்த தை அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை அவங்களும் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.